வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பல் மருத்துவர் போதினி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை டென்டல் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி தான் நான் பேச போகிறேன். சரிங்களா? அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பேட் பிரெத், வாய் துர்நாற்றம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த வாய் துர்நாற்றம் எந்த காரணங்களால் வரும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன லிஸ்ட் அவுட் தான் அது. ஸோ ஒன் திங், நீங்கள் உங்களோட ஃபுட் பார்ட்டிக்கல் டெப்போசிஷன் ஏதாவது இருந்து அது ஒரு காரம் மாதிரி படிஞ்சு ஈரில் ரத்த கசிவு, ஃபர்தராக வேறு ஏதாவது ஈறு பிரச்சனைகள், அது கொஞ்சம் அதிகமான ஸ்டேஜஸ் இருக்கும்போது வாய் துர்நாற்றம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுடைய விஸ்டம் டூத் பழைய பதிவுகளில் நான் சொல்லியிருப்பேன் ஞானப்பற்கள் பற்றி. ஸோ இந்த புதைப்பற்கள் ஆரம்ப ஸ்டேஜில் ஏதாவது தொந்தரவு கொடுக்குது அப்படின்னா அந்த புதைப்பற்கள் ஒட்டி இருக்கக்கூடிய ஈரில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வாய் துர்நாற்றம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். மேற்கொண்டு என்ன காரணங்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈறு பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வயிற்றில் ஆசிட் செக்ரீஷன்ஸ்னால வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், உபாதைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய வாயில் வந்து ஒரு வித துர்நாற்றத்தை க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் உங்களோட ஜென்ரல் ஃபிசிஷியன் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் இருக்கிறது இன்னும் நல்லது. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், முடிஞ்சளவுக்கு காலையிலையும் நைட்லேயும் 2 வேளையும் ப்ரஷ் பண்ணணும். சரிங்களா? நைட் டைம் ப்ரஷிங் கம்பல்சரி இந்த மாதிரி கேசஸில். ரெண்டாவது, ப்ரஷிங் மட்டுமே போதும்னா முன்ன சொன்ன மாதிரி போதாது. ஸோ நைட் டைம் ஃப்ளாஸிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. மூணாவது, மவுத் வாஷ் யூஸ் பண்ண பழகிக்கணும். ஏதாவது ஒரு ஃபுட்டை சாப்பிட்றோம் அப்படின்னா இமீடியட்டாக ஒரு டம்ளர் தண்ணி, நல்லா நிறைய தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி 4வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் ஃப்ரீ மின்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சீவபிள் இது வந்து நம்ம சாப்பிட்லாம். 4வது. 5வது ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய பல் மருத்துவர்கிட்ட இமீடியட்டாக ஒரு டென்டல் செக்கப் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கேலிங்கோ இல்லை இந்த புதைப்பற்கள் தொந்தரவோ எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். ஜென்ரல் ஃபிசிஷியன் கிட்ட நீங்கள் ஒரு செக்கப் எடுத்துக்கிறது மூலமாக வயிறு தொந்தரவுகளை குணப்படுத்திக்கலாம். ஸோ வாய் துர்நாற்றத்தை இந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் மூலமாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய டாபிக்ஸோடு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா?